கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, ஆண்டவர் லோத்திட்டு சொல்லுகிறார், நீ இந்த பட்டணத்தை விட்டு கடந்து போ, இந்த பட்டணத்தை நான் தண்டனை வரப்போகிறது என்று சொல்ல, இந்த தண்டனைக்கு தப்பித்து ஓடிப்போய் என்று சொல்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, சோதோம் குமோரம் மக்கள் செஞ்ச பாவத்தை நிமித்தம் அந்த தண்டனை அந்த தேசத்தை அழித்து விட்டது. நம்ம நினைப்போம், இது எப்படிலாம் நடந்தது, அங்க சுனாமி வருது, அங்க தீப்பற்றி எரிது என்று சொல்லி. வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கெல்லாம் அந்த பட்டணத்தார் பாவம் செய்கிறார்களோ அங்கு ஒரு அழிவு உண்டாகும், பயங்கரமான அழிவு உண்டாகும். நீங்க எந்த தேசமா இருக்கலாம், யாரா இருக்கலாம், என் பட்டணத்துக்கு ஏன் அப்படி நடந்தது என்று சொல்ல பார்க்கலாம். அங்க பாவம் நிறைந்த அந்த சோதம் குமர பட்டணத்துக்கு இல்ல, அதனால ஆண்டவர் அந்த பட்டணத்தை தண்டிக்கிற நாளில் சோதம் குமர பட்டணத்தை அழிக்கிறதுக்கு முன்பாக அங்கு லோத்துவை அவன் குடும்பத்தை ஆண்டவர் கொண்டு போறான். வேதவசனம் சொல்லுகிறது, அந்த தண்டனையிலிருந்து நீ தப்பித்து போ. காரணம் என்ன? அந்த நீதிமானாக இருந்த லோத்து. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, தேவன் ஒவ்வொரு பட்டணத்தையும் அழிக்க வேண்டிய காலம் வரும். ஆனா நீனும் உன் குடும்பம் தப்பிக்க வேண்டும் என்றால், இந்த தண்டனையிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்ப நீதிமானமாக இருக்க வேண்டும். இந்த லோத்துவை ஆண்டவர் வெளியில கொண்டு போய் என்று சொல்லி அவனை கையை பிடித்து கொண்டு விட்டார் என்று வேதத்துல பார்க்கிறோம். ஒருவேளை தேவ பிள்ளைகளை நீங்க தூங்கி கொண்டு இருக்கலாம், என்ன பண்ணி கொண்டு இருக்கலாம். ஆனா உங்க பட்டணத்துக்கு ஒரு தண்டனை வருது, இருக்கிற பகுதியில் ஒரு தண்டனை வருது, ஒரு ஆபத்து வருது அப்படின்னா, அவருடைய பிள்ளைகளை தேவன் எப்படியாவது பாதுகாப்பார். தன் தூதரன் அனுப்பி வெளியில கொண்டு போவார், ஏதாவது ஒரு ரூபத்துல கொண்டு போவார். இந்த தண்டனையிலிருந்து நீங்க தப்பிக்கப்பட வேண்டும் என்றால், உங்களுடைய பாவத்திலிருந்து நீ வெளியே வரும்போது, சகோதரனே சகோதரியே, நீ செய்கிற பாவம் கொடூரமான பாவம், அந்த சோதம் குமர பட்டணத்துல செஞ்ச அந்த பாவத்தினம் அந்த பட்டணத்தை தேவன் அழிக்கிறார், அந்த தண்டனை கொடுக்கிறார். எந்த இதுனா சரி, அந்த பட்டணத்துக்கு தண்டனை வானத்திலிருந்து கந்தகமும் அக்னிமாக இறைந்து அந்த பட்டணத்தை அழித்து போட்டது என்று வேதத்திலே பார்க்கிறோம். சத்தியம் உண்மையை பேசுகிறது. நீங்க நினைக்கலாம், தேவ பிள்ளையே இது ஏதோ கதை விட்டுட்டு இருக்காருன்னு நினைக்காதுங்க. உண்மை. நீங்க யாரா இருக்கலாம், கிறிஸ்தவனா இருக்கலாம், கிறிஸ்தவ அல்லாத இருக்கலாம், ஆனா எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். ஒரு பட்டணத்து மக்கள் அதிகமாக பாவம் பெருகும் போது அந்த பட்டணத்துக்கு ஆண்டவர் தண்டனை கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, எப்படி வேதத்துல பார்க்கிற ஒரு குடும்பத்துக்கு அவன் தப்பு பண்ணினானா கவர்மெண்ட் அவனுக்கு தண்டனை கொடுக்கிறது. ஆனால் தேவன் வர்ற நாட்களிலே தண்டனை அநேக பட்டணத்துக்கு தண்டனை கொடுக்க போறார். பாவம் எங்கெல்லாம் பெருகுதோ அங்கெல்லாம் தண்டனை வரும். அதனால நீ மனம் திரும்பினால் லோத்து குடும்பம் காக்கப்பட்டது போல உன் குடும்பம் நீ காக்கப்படுவாய். அப்படி இல்லாவிட்டால் அந்த பட்டணத்துக்கு நேரிட காரியம். தேவப்பிள்ளையே, அங்கே வானத்திலிருந்து அக்னி கந்தமும் வந்தது போல எப்படியாவது அழிவு வரும். அதனால தேவன் கொடுக்கிற அந்த தண்டனைக்கு தப்பு வைத்து பாவத்தை நெருங்கி ஒரு பாவத்தை நெருங்காதபடி, திரும்பி பார்க்காதபடி நீ ஓடுவாயானால் உன் குடும்பம் தப்பு வைக்கும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு நீ ஒப்புக்கொடு. உன் பட்டணம் பாவத்தினால் இருக்கிற அந்த தண்டனைக்கு நான் தப்பு வைக்க வேண்டும். என் கிராமம் பாவத்தினால் நிறைந்திருக்கிற நான் இந்த தண்டனை தப்பிக்க வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரே இந்த பட்டணம் பாவம் நிறைந்த பட்டணத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்து ஆண்டவரே என்னை கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லும் பொழுது, நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது, மனம் திரும்பும் போது, இல்லை அந்த பட்டண மக்களாக நீனும் பாவம் செய்யானால் நீனும் அழிந்து போவாய். அங்கே லோத்து குடும்பம் மட்டும் வெளியில வந்தது, பாக்கியெல்லாம் அந்த பட்டணத்துக்கு தண்டனை அழிந்து போனது. அதே போல வருகிற நாட்களில் தண்டனை ஆண்டவர் கொடுக்க போறார். தேவ பிள்ளை, அதனால நீ மனம் திரும்பு. யாரா இருந்தாலும் சரி, நீ மனம் திரும்பும் போது ஆண்டவர் உங்களுக்கு அதுல இருந்து விடுதலை கொடுப்பார். ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே சோத்திரனப்பா, எங்க பட்டணத்துக்கு வருகிற தண்டனையிலிருந்து எங்களை காப்பாற்றும்படியாக செபிக்கிறோம்.
நாங்கள் உமக்கு பிரியமாக நீதிமானாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். லோத்துடைய குடும்பத்தை காத்தது போல எங்களை காப்பீராக. I can't like and say back and take the name of Jesus. ஆண்டவரே அவங்க பாவத்து நிமித்தம் அந்த பட்டணம் பாவத்து நிமித்தம் தண்டித்தேரே, எங்களை தண்டியாதபடி எங்களை இந்த பாவத்திலிருந்து விலக்கி காக்கும்படி ஜெபிக்கிறோம். கிருபையால் காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துக்கு ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தால் ஆசீர்வதி ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. இந்த பட்டணம் பாவத்தினால் இந்த பட்டணத்துக்காக ஜெபிங்க. நீங்க நீதிமானாக இருந்து ஜெபிக்கும் பொழுது ஏற்ற வேளையில லோத்தை கொண்டு போனது போல உங்களை வெளியில கொண்டு போவார். ஆமென். இந்த தண்டலிருந்து தப்பு வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென்.